டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம எந்த முருகப்பெருமான தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மள பல பேருக்கு தெரிந்த ஒரு ஆலயம் சென்னையில் இருக்கிற குன்றத்தூர். பல்லாவரம் இருக்குது பார்த்திங்களா, ஜிஎஸ்டி ரோட்டில் தாம்பரம், அடுத்து குரம்பேட்டை, அடுத்து பல்லாவரம். இந்த பல்லாவரத்திலிருந்து சுமார் ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் குன்றத்தூர் அப்படின்னு ஒரு மலை. அந்த மலையில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயம். சென்னையில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு நிறைய கோவில் இருக்குது. முருகப்பெருமானுக்கு அழகான ஒரு புராதனமான ஆலயம் வடபழனி பார்த்துருக்கோம். வடபழனியில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயம் ரொம்ப பிரதானமான ஆலயம். அப்புறம் பாரிஸில் இருக்கிற முருகப்பெருமான் ஆலயம். நிறைய முருகன் இருக்குது சென்னையில். அதில் குன்றத்தூருங்கிறது ஒரு முக்கியமான முருகப்பெருமான் ஆலயம். இந்த குன்றத்தூர், குன்று அப்படின்னாலே நமக்கு மலைன்னு தெரியும். இந்த மலையில் எத்தனை படினா ஒரு 84 படிகள் இருக்குது. 84 படிகள் ஏறின முருகப்பெருமானை தரிசனம் பண்ணலாம். இந்த மலைக்கு மேலே வாகனத்தில் போகிறதுக்கும் பாதை இருக்குது. இந்த குன்றத்தூருங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி கொங்கு மண்டலம், சேர மண்டலம், சோழ மண்டலம் சொல்கிறோமோ, தொண்டை மண்டலம் என்று சொல்வார்கள். அதாவது காஞ்சிபுரம், சென்னை இதெல்லாம் தொண்டை மண்டலம். இந்த தொண்டை மண்டலத்தில் ஏராளமான ஆலயங்கள் முருகப்பெருமானுக்கும் உண்டு. இந்த குன்றத்தூர் முருகன் கோவிலை தென் தணிகை அப்படின்னு சொல்லுவாங்க. தணிகைன்னா என்ன? திருத்தணி. பக்கத்தில் திருத்தணி இருக்குது. இதை தென் தணிகைன்னு சொல்லுவாங்க. அதாவது திருத்தணி திருத்தலத்திற்கு இணையான திருத்தலமாக இந்த குன்றத்தூரை சொல்லுவாங்க. இந்த குன்றத்தூர் கோவிலில் பார்த்திங்க அப்படின்னா, முருகப்பெருமான் எப்படி இங்கே வந்து குடிகொண்டான் அப்படின்னா, நம்ம திருப்போரூர்லேருந்து ஆரம்பிக்கணும். சென்னைக்கு பக்கத்தில் திருப்போரூர். சிதம்பரநாத சுவாமிகள் அவர் கண்டுபிடிச்சு முருகப்பெருமானை பிரதிஷ்டை பண்ணினது திருப்போரூர். நம்ம படிச்சிருக்கோம், நம்ம கேட்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சியில். அந்த திருப்போரூர் திருத்தலத்தில் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணுறார். தாரகாசுரன் அப்படிங்கிற அசுரன். யார்? முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணுறார். திருச்செந்தூரில் சூரபத்மன், சிங்கமுகாசுரனை திருப்பரங்குன்றம். நல்ல கவனிங்க, திருச்செந்தூரில் சூரபத்மனை முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணினார். நீர் தொடர்பான தலம், நீரில் தான் சம்ஹாரம் பண்ணினார். திருப்பரங்குன்றத்தில் பார்த்திங்கன்னா சிங்கமுகாசுரனை நிலத்தில் சம்ஹாரம் பண்ணினார், தரையில். திருப்போரூர் திருத்தலத்தில் தாரகாசுரனை ஆகாயத்தில் சம்ஹாரம் பண்ணினார். ஆகாயத்தில் போர் புரிந்து முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணினார். முருகப்பெருமான் சம்ஹாரம் முடிஞ்சு போச்சு. யார்? முருகப்பெருமானில் இந்த இவர் தாரகாசுரனோட சம்ஹாரம் முடிஞ்சு போச்சு. சம்ஹாரம் முடித்த பிறகு முருகப்பெருமான் அங்கிருந்து திருத்தணிக்கு புறப்படுறார். திருத்தணிக்கு புறப்படுறார் எதுக்கு? ஓய்வெடுக்க. ஒரு பெரிய போரில் திருப்போரூரில் நடந்த போரில் தாரகாசுரனை சம்ஹாரம் பண்ணியாச்சு. அவனை சம்ஹாரம் பண்ணின பிறகு முருகப்பெருமான் ஓய்வெடுப்பதற்காக அங்கிருந்து திருத்தணி போகிறார். இப்போ ஏதான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் நம்ம முடிக்கிறோம், ஒரு பெரிய வேலையை பூர்த்தி பண்ணுறோம், ஒரு கல்யாணம் வீட்டில் நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னா, அது முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் நான் ரெஸ்ட்டுப்பா, கம்ப்ளீட் ரெஸ்ட் அப்படிம்போம் இல்லையா? ஓய்வு தேவை நமக்கு. முருகப்பெருமான் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணியிருக்கார். ஓய்வெடுப்பதற்காக முருகப்பெருமான் போகிறார். அப்படி போகிற போது இந்த குன்றத்தூர் தலமானது முருகப்பெருமான் இந்த குன்றை பார்க்கிறார், இந்த மலையை பார்க்கிறார். இந்த குன்றில் முருகப்பெருமான் சில நாட்கள் தங்கினார். இந்த இடத்துல முருகப்பெருமான் தங்குகிற போது, இப்போ நம்ம தானே ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு வச்சுங்களேன். ஒரு தப்பு பண்ணிட்டோம். யாரையோ ஒருத்தரை, நல்ல ஆசாமி ஒருத்தரை தவறுதலாக புரிந்து கொண்டு அவரை கண்ணாமண்ணான்னு திட்டிரோன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய பாவம் அது. நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்தது அவர்கிட்டயே சொல்கிறோம், நான் உன்னை ஏதோ தெரியாமல் திட்டேன்ப்பா, உன் மனசு எனக்கு புரியலை, உன்னை பற்றி நான் தவறுதலாக சில விஷயத்தை புரிஞ்சுட்டேன். நம்ம அவர்கிட்ட மன்னிப்பு கேட்போம். இங்கே வாங்க, அப்படியே முருகப்பெருமான் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணினாலுமே அசுரனும் ஒரு ஜீவன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் நாம் தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அழிக்கக்கூடாது, இடையூறே கொடுக்கக்கூடாது.
ஆனால் முருகப்பெருமான் ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணிட்டார். இங்கே வரார், குன்றத்தூருக்கு வரார். என்ன பண்ணுறார்? அதுக்கு என்ன பரிகாரம்? இந்த தாரகாசுரனை அழிச்சதன அந்த சம்ஹாரம் பண்ணின அந்த தோஷம் அந்த பாவம் போகணும் அப்படின்னா ஒரு சிவபெருமானை பிரதிஷ்டை பண்ணி வணங்கணும் இல்லையா? அப்படி தானே பார்க்குறோம், ராமாயணத்தில் பார்க்குறோம், பல புராணத்தில் பார்க்கும்போது அந்த தோஷம் போகணும் அப்படின்னா ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை முக்கியம்னு பார்க்குறோம். அதே போல் முருகப்பெருமான் ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறார். எங்கே? இந்த குன்றத்தூரில். குன்றத்தூர் அடிவாரத்தில், மலை அடிவாரத்தில் கந்தழீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. கந்தன் ஸ்தாபனம் பண்ணின ஈஸ்வரன் அப்படிங்கிற பொருளில் கந்தழீஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கந்தழீஸ்வரரை முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணி அவர் வணங்கினார். வணங்கின பிறகு சில காலம் கழிந்த பிறகுதான் இந்த குன்றத்தூரில் இருந்து திருத்தணிக்கு புறப்பட்டு சென்றார். அதனால தான் இதை தென்தணிகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கும் இந்த கந்தழீஸ்வரர் கோவில் கீழே இருக்குது. இந்த முருகப்பெருமானை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான் பிரதிஷ்டை பண்ணின கந்தழீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு மலைக்கு மேலே போய் முருகப்பெருமானை நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த கந்தழீஸ்வரருக்கு இன்னொரு காரணம் சொல்கிறாங்க. இந்த கந்தழீஸ்வரர் இவர் கதையை பார்க்கணும் அப்படின்னா சேக்கிழார் அப்படிங்கிறவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரிய புராணம் நமக்கு கொடுத்தவர் சேக்கிழார். இந்த சேக்கிழார் பிறந்தது எங்கே தெரியுமா? குன்றத்தூரில் பிறந்திருக்கார். ஒரு தலம் அப்படின்னா அந்த தலத்தில் பல மகனீயர்கள் பல மகான்கள் அவதாரம் செய்திருப்பார்கள் இல்லையா? இப்போ விழுப்புரம் அப்படின்னு நம்ம சொன்னால் உடனே காஞ்சி மகா பெரியவர் நமக்கு நினைவுக்கு வருகிறார். ஷீரடி அப்படின்னா சாய்பாபா நமக்கு ஞாபகம் வருகிறார். ஒரு புட்டபர்த்தி அப்படின்னா சத்ய சாய்பாபா நமக்கு நினைவுக்கு வருகிறார். ஒரு திருச்சுழி அப்படின்னா ரமண பகவான் நமக்கு நினைவுக்கு வருகிறார் இல்லையா? ஒரு மகான்னா அவர் வாழ்ந்த இடமோ அல்லது அவதாரம் செய்த இடமோ ரொம்ப விசேஷம். அது அந்த தலத்திற்கும் பெருமை சேர்க்கக்கூடியது. இந்த குன்றத்தூர் திருத்தலத்தில் அவதாரம் பண்ணினவர் சுமார் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவதாரம் பண்ணினவர் இந்த சேக்கிழார். இந்த சேக்கிழார் பார்த்திங்கன்னா தினமும் என்ன பண்ணுவார்? குன்றத்தூர் போய் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவாராம். மலைக்கு மேலே போய் முருகப்பெருமானை நித்தமும் தரிசித்து வந்தவர் சேக்கிழார். நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோவில் இருக்குன்னு அப்படின்னா அந்த கோவிலுக்கு போய் நம்ம அந்த சாமியை கும்பிடுறத நாம் ஒரு வழக்கமாக வச்சுருப்போம். அதுபோல் இந்த கோவிலை போய் கும்பிடுவார். இந்த சேக்கிழாருக்கு இந்த குன்றத்தூர் முருகப்பெருமான் இந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, மலையினுடைய அடிவாரத்தில் அவருக்கு ஒரு சந்நிதி இருக்குது, சேக்கிழாருக்கு இருக்குது. இந்த சேக்கிழாருக்கு மகான்களுக்கு என்ன குரு பூஜை விசேஷம். பெரிய புராணம் அப்படிங்கிறது ஒரு ஒப்பற்ற நூல். அது நாயன்மார்களுடைய சரிதத்தை வெகு அழகாக தொகுத்து சிதம்பரத்தில் தான் இதை அரங்கேற்றினார் சேக்கிழார். ரொம்ப விசேஷமான ஒரு நூல் பெரிய புராணம். இந்த பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழார் நாயன்மார்களது சரித்திரம் தான் அதில் முக்கியம். அது 63 நாயன்மார்கள் நம்ம படிக்கிறோம் இல்லையே, அவர்களை பற்றி எல்லாவற்றையும் தகவல் ஒவ்வொன்றாக சொல்கிறார் பெரிய புராணம். கிருபானந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், பெரிய புராணத்தை நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ உங்கள் வீட்டில் அவசியம் இருக்கணும், பூஜுரமில் இருக்கணும். பெரிய புராணம் இருந்தாலே சிவனே இருப்பது போல அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட சேக்கிழாருடைய குரு பூஜை தினத்தில் மலைக்கு மேலிருந்து முருகப்பெருமான் கீழே இறங்கி வருவார். எதுக்கு? சேக்கிழாருக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக, ஒரு பக்தனுக்காக, ஒரு அடியவனுக்காக முருகப்பெருமானே மலைக்கு மேலிருந்து கீழே இறங்கி வந்து அந்த குரு பூஜை தினத்தில் தரிசனம் கொடுப்பாராம். அப்பேற்பட்டவர் சேக்கிழார். இந்த குன்றத்தூர்னு நம்ம சொன்னாலே இந்த குன்றத்தூர் திருத்தலத்தில் சேக்கிழார் இல்லாமல் நம்ம பார்க்க முடியாது, சேக்கிழாரை தவிர்த்து பார்க்க முடியாது. இந்த சேக்கிழார் இங்கே பிறந்த காரணத்தினால இதே ஊரில் வட திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவிலை கட்டியிருக்கார். சேக்கிழார் குலோத்துங்க சோழனுடைய அரசவையில் பிரதான அமைச்சராக முதலமைச்சராக இருந்தார். ஒரு ராஜாவுக்கு யார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவனுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய மந்திரி அமைச்சர் தான் ரொம்ப முக்கியம்.
ஏன்னா ஒரு ராஜா சரியான பாதையில் போகணும், ஒரு போர் அப்படின்னா ஒரு சரியான வகையில் வியூகம் வகுக்கணும். இதுக்கெல்லாம் யார் முக்கியம்? அமைச்சர் முக்கியம். அமைச்சர் பல விஷயங்களில் தேர்ந்தவராக காணப்பட வேண்டும். அவர் தான் எல்லாம் சொல்லுவார். மன்னா இப்படி போனால் நல்லாயிருக்கும், இப்படி போர் தொடுத்தால் நல்லாயிருக்கும், இந்த சமயத்தில் போகலாம், இந்த சமயத்தில் கூடாது, கால சூழ்நிலை எல்லாமே பார்த்து அமைச்சர்கள் தான் சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு நல்ல முதலமைச்சராக இந்த சோழ மன்னனிடம் இருந்த காரணத்தினால இவருக்கு நல்ல பேர் இருக்குது. யாருக்கு? சேக்கிழாருக்கு. தஞ்சை பகுதியில் இருந்தபோது இந்த சேக்கிழார் அடிக்கடி செல்லக்கூடிய ஆலயம் திருநாகேஸ்வரம். கும்பகோணத்துலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் திருநாகேஸ்வரம் அப்படிங்கிற தலம் இருக்குது. அந்த திருநாகேஸ்வரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் நாகநாதர். ராகு கேது, ராகுக்கு ஸ்பெஷல் கோவில் அது. அந்த திருநாகேஸ்வரன் கோவிலுக்கு அடிக்கடி போவார், அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுவார். அதனுடைய தொடர்பு காரணமாக அவருடைய பிறந்த ஊரான இந்த குன்றத்தூரில் வட திருநாகேஸ்வரம் அப்படின்னு ஒரு கோவிலையே கட்டினார். இந்த குன்றத்தூர் போனீங்கன்னா பாருங்கள், குன்றத்தூரில் மலைக்கு மேலே முருகன், மலைக்கு கீழே சேக்கிழார் சன்னதி, மலைக்கு கீழே கந்தழீஸ்வரர் ஆலயம், இன்னொரு கோவில் வட திருநாகேஸ்வரம். எல்லாத்தையும் தரிசனம் பண்ணணும். இந்த வட திருநாகேஸ்வரம் ஆலயம் அந்த திருநாகேஸ்வரம் கோவிலை நினைவுபடுத்தும் விதமாக இந்த இடத்துல இருக்கணுங்கிறதுக்காக அதே போன்ற ஒரு கோவிலை கட்டி வச்சார் சேக்கிழார். இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வடத்திசை நோக்கி காணப்படுவார். எங்கே? குன்றத்தூரில் வடத்திசை நோக்கி ஒரு முருகப்பெருமான் திருக்காட்சி தருவது என்பது ரொம்ப அபூர்வம், எல்லா இடத்துலையும் பார்க்க முடியாது. இந்த கோவிலில், இந்த குன்றத்தூரில் வடத்திசை நோக்கி காணப்படுகின்ற காரணத்தினால இந்த முருகப்பெருமானது அருளானது பக்தர்களுக்கு அதிகம் கிடைக்கிறது. அந்த முருகப்பெருமானது சக்தியானது கூடுதலாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் பாடியிருக்கார். திருப்புகழ் பாடல் பெற்ற தலங்கள் அப்படின்னு நிறைய தலங்கள் இருக்குது, நம்ம அப்பப்போ பார்க்குறோம். அதாவது அருணகிரிநாதர் எந்தெந்த முருகப்பெருமான் உரைகின்ற ஆலயங்களுக்கு சென்றாரோ அந்த முருகப்பெருமானை தரிசித்து அந்த முருகப்பெருமானை பற்றி பாடியிருக்கார். அதே போல் அருணகிரிநாதர் சென்னையில் பல இடங்களுக்கு வந்திருக்கார். திருப்பூரூர் வந்திருக்கார், திருத்தணி போகின்ற போது வல்லக்கோட்டையை பார்த்துருக்கார். அதே போல் இந்த குன்றத்தூர் திருத்தலத்திற்கும் வந்திருக்கார். சென்னை மாநகரத்தில் பார்த்திங்கன்னா சென்னைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த குன்றத்தூர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இடம். எத்தனையோ கோவில்கள் பல இடங்களில் இருந்தாலுமே மலைக்கு மேலே காணப்படுகின்ற இந்த குன்றத்தூர் திருத்தலமானது பக்தி உணர்வு மட்டுமல்லாமல் ஒரு மனதிற்கும் ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய ஆலயமாக விளங்குகிறது. இதே போல் சென்னையில் பார்த்திங்கன்னா குமரங்குன்றம், குரோம்பேட்டை பக்கத்தில் குமரன்குன்றம்னு மலைக்கு மேலே அருளக்கூடிய ஆலயம். நிறைய முருகன் கோவில் இருக்குது. நம்ம பல கோவில்களை தரிசனம் பண்ணியிருக்கோம், பல கோவில்களை இனி வரும் நாட்களில் தரிசனம் செய்ய உள்ளோம். அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலம் முருகப்பெருமான் வடதிசை நோக்கி தரிசனம் தருகின்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகின்ற விதமானது ஒரு முறை பக்தர்கள் தரிசித்தால் அந்த தரிசன திருக்கோலத்தை அவர்களால் மறக்க முடியாது. அதாவது கடவுளை வணங்குகிறோம் அப்படின்னா, கடவுள் சந்நிதிக்கு முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான சிந்தனைகள் நினைவுகள் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த தெய்வத்தை அப்படியே பார்த்து உள்வாங்கி நம்ம மனசில் வச்சு வணங்கணும்னு நம்ம சொல்லுவோம். ஒரு கருவறைக்கு முன்னால் நாம் இருக்கின்ற காலத்தில் நமது சிந்தனையானது எந்த ஒரு பக்கத்திலும் நாம் சிதறவிடக்கூடாது. அந்த முருகப்பெருமானை அப்படியே நம்ம மனசுக்குள்ளே உள்வாங்கி நம்ம தரிசனம் பண்ணணும். இந்த ஆலயத்தில் கருவறையில் தரக்கூடிய அந்த முருகப்பெருமானது தரிசனம் வெகு சிறப்பான தரிசனம். இந்த தரிசனத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதன் மூலமாக பல தகவல்கள் பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்படுகின்றன. ஒரு தெய்வத்தினுடைய திரு தரிசனம், ஒரு தெய்வத்தினுடைய தரிசனம் அப்படிங்கிறது, திருக்காட்சி அப்படிங்கிறது நமக்கு பல தகவல்களை சொல்லக்கூடியது, பல வாழ்வியல் நடைமுறைகளை நமக்கு உணர்த்தக்கூடியது.
அதே போலத்தான் இந்த குன்றத்தூரில் இருக்கிற முருகப்பெருமானும் நமக்கு ஒரு முக்கியமான வாழ்வியல் தத்துவத்தை உணர்த்துகிறார். என்ன வாழ்வியல் தத்துவம்? நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் இதன் தொடர்ச்சியை காணலாம். நன்றி, வணக்கம்.